கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மற்றும் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை கர்த்தர் நடத்தி வருகிறதுக்காக கர்த்தரை நாங்கள் நன்றி எடுத்துப்போம். இன்றைய நாளிலே ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலேப்பா நாங்கள் கூடி உண்மை பாடி துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே நாள் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமை நாள் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்களப்பா. உங்களுடைய கிருபை உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பலன் கூட இருக்கட்டும் அப்பா. பாடல்கள் துதிகள் ஆண்டவரே தேவ செய்திகள் வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா. எங்களுக்கு முன்னின்று எல்லா காரியங்களையுமாக சரியாகவும் ஆண்டவரை நேர்த்தியாகவும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை வாசிப்போம். 105 சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 7. 105 சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 7. நன்றி. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் நியாயம் பேசுங்கள், தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். நன்றி அப்பா. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் அவருடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சாமி ஆண்டவரை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவரை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அதிசயங்கள் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை தாங்கி எங்களை வழிநடத்துகிற எங்களுடைய கர்த்தர் நீர் அப்பா. நீர் மகிமையுடையவர் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய தேவனப்பா. நீர் எங்களை நடத்துங்கப்பா அப்பா. நீர் எங்களுடைய பரிசுத்தத்திலே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம். நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை ஆண்டவர் உள்ள கைகளை வரைந்திருக்கிற தேவன் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you.
உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, வல்லவரே நல்லவரே அப்பா, எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களுக்காக நன்மைகளை செய்கிறது அப்பா. அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கம் முன்னாடும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நேசிக்கிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. எங்களை வினேசராயிருந்து எங்களை நடத்துகிற எங்களுடைய நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா உங்களை நாங்கள் ஆண்டவரை சோசரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமாண்டவரே. அப்பா ஆண்டவரே, நல்ல எபினேசராய் இருந்த ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவரே வார்த்தைகள் அப்பா. நீர் எங்களுடையவர் ஆண்டவரே. அப்பா காலை மாலை எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல நடத்தி வருகிற தேவன் அப்பா. உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா நெருக்கத்தின் வேளைகளிலும் ஆண்டவரே எங்கள் விழாமல் ஆண்டவரே எங்களை காக்கிற ஆண்டவரே அன்பின் தெய்வம் ஆண்டவரே. அன்பின் தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே எங்களை அணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு சோசரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கரம் பிடித்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை காலமெல்லாம் அப்பா நீங்க சுமக்கின்ற எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே. நீர் நல்லவராயிருந்து வல்லவராயிருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரை காண்பவராய் இருந்து ஆண்டவரே எங்களை காப்பவராய் இருக்கிற தேவன் நீர் அப்பா. எங்களுக்குள்ளே இருப்பவரப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஹalleluya 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. ஹalleluya நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் அப்பா. நீர்
மகிமை உடையவர் ஆண்டவரே. நீர் நீதியின் தேவனப்பா, நீர் அரசாடுகிற எங்களுடைய தேவாதி தேவனப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எங்களை நீர் ஆண்டவரை விட்டு விலகுவதில்லை ஆண்டவரே. எங்களை நீர் கைவிடாத தேவன் நீர் அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபை உள்ளவர் அப்பா. அப்பா, இந்த இடத்திலே நாங்கள் இருப்பது ஆண்டவரே உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. உடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறது தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் அப்பா. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே, ஹalleluya, நன்றி அப்பா.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான செய்கைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதப்பா. உம்முடைய வசனத்தின் நிழலிலே நாங்கள் தங்கியிருந்து கர்த்தாவே உம்முடைய நன்மைகளை கண்டடைய செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே இந்த பூமியிலே கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான சந்தோஷத்துக்கு மேலாக இந்த பூமியில இருக்கிறதான எல்லா விதமான சமாதானத்துக்கு மேலாக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை உதவின வினேஸ்வரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வருஷம் தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய நாமம் கர்த்தாவை மகிமைப்படுத்தும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவான் எய்கிறதான எல்லா விதமான கர்த்தாவே சத்துருடைய அக்னியாஸ்திரங்களை எதிர்க்கத்தக்கதாய் உம்முடைய விசுவாசத்தையும் உம்முடைய வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீர். உம்முடைய கிருபை உம்முடைய சந்தோஷம் உம்முடைய சமாதானத்தை காண செய்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே சத்துருவான் எத்தனையோ வழிகளிலே உம்முடைய நாமத்தை கர்த்தாவே உம்முடைய ஊழியங்களையும் சீர்குலைக்க பார்த்தாலும் அவன் தோற்று போனவனாய் இருக்கிறான். இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் செய்த எல்லா அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நன்றி. நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீர் அதிகமாகவே செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாள் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த நாளிலும் கூட மறுபடியுமாய் நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்ததான இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இந்த கடைசி நாட்களிலே இந்த வருஷத்தில் அவர் எங்களுக்கு கொடுத்ததான அவருடைய வழி நடத்தலின்படி இந்த அவருடைய மகிமையின் காலம், அது அவருடைய மகிமை செயல்படுகிற காலமாக இருக்கிறதுனால்
இதனாலும் கூட நாங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை அறிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதான இந்த காலம். இந்த காலத்திலே அநேக சத்தியங்கள், அநேக காரியங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் எங்களை அவருடைய வார்த்தையின் நிறைவினால் எங்களை போதிக்கிறார். அவருடைய வார்த்தையின் நிறைவினாலே எங்களை போஷிக்கிறார். இந்த நாளிலும் கூட நாங்கள் அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக, கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக. நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் மறுபடியும் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் 5 பகுதிகளாக நாங்கள் இன்னும் 2-3 வாரங்களுக்கு நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதாவது சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்கிறதான இந்த தலைப்பின் கீழாக சத்ருவான் இந்த பூமியிலே அவருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகிறான், சத்தியத்தை மாற்ற முயற்சிக்கிறான். இதனால் சபையில் ஏற்படுகிற விளைவுகள், இதனால் சபையில் உள்ள ஜனங்கள் எப்படி வழி தப்பி போகிறார்கள், அவர்கள் எப்படியாக வழி விலகி போய் சத்துருடைய கண்ணியில விழுகிறார்கள். ஆனாலும் சபைக்கு கர்த்தர் எந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் அவருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்க போகிற காரியம், நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த கள்ள ஊழியர்களை, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள், தேவனுடைய வார்த்தையை புரட்டி போடுகிறவர்களை எப்படி இனம் கண்டு கொள்ளுவது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். How to know the false preachers, how to understand the false preachers. So in the kalla dirkadarisikal, how we could understand these kind of preachings, gospels, preachers, the churches in this last days. ஏனென்றால் இது கடைசி காலம். இயேசு சொன்னார், இது கடைசி காலத்திலே உங்களை வஞ்சிக்கிறதுக்காக சத்துருவான் அநேக காரியங்களை கொண்டு உங்களை நடத்துவான் என்று சொல்லி. சத்துருவான் அநேக காரியங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் நிழலிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு பெரிய ஆபத்து வருகிறது. உலகத்திலே ஆபத்து இருக்கிறது, உலகத்திலே அக்கிரமம் பெருகுகிறது, அது அடுத்த பக்கம். ஆனால் சபையிலே, சபை எவ்வளவாக சீர்கட்டு போகிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம், சத்துருடைய செயல்கள் பெருகி கொண்டே இருக்கும். சபை எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி 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 போகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கோபாக்கினியின் கரம் இந்த பூமியின் மேல் வருகிறது. ஏனென்று சொன்னால் இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் வெளியில இருந்து, அந்நிய மனுஷரிடத்தில் இருந்து, உலகத்தில் இருந்து வருகிறதில்லை. அது சபைகளுக்குள்ளே இருந்து எழும்புகிறது. அதைதான் வேதம் சொல்லுகிறது, சத்துருவானும் அந்தி கிறிஸ்துவும் வேற எங்கே இருந்து வரமாட்டான், அவன் சபையிலே உங்களுக்குள் இருந்து எழும்புகிறான் என்று சொல்லி. இந்த கள்ள போதனைகள் அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது சபையை. இன்றைக்கு சபை அநேக பிழையான காரியங்களுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது, சத்தியத்தை விட்டு விலகி. இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் எழும்புவார்கள். அவர்கள் திறந்த வெளிகளில் எதிரிகளைப் போல அல்ல,
எதிரிகளைப் போல வெளியில் இருந்து வரமாட்டார்கள், உங்களுக்குள்ளே இருந்து எழும்புவார்கள். அவர்கள் ஊழியர்களைப் போல நீதியின் வேஷத்தை தரித்து கொண்டு எழும்புவார்கள். நீதியின் சேவகர்களைப் போல எழும்பி வருவார்கள். ஆனாலும் அவருடைய உள்ளமோ சாத்தான் குடிகொள்ளுகிற இடமாயிருக்கிறது. அவர் வேற எங்கேயும் வர மாட்டாங்க. தேவனுடைய சபைக்குள்ளே இருந்துதான் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கு, தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்குகிறதுக்கு, வழிவிலக செய்கிறதுக்கு சிலரை ஒருவரை சத்துருவான் பயன்படுத்துவான். தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார். சபை இன்றைக்கு அவர்களை இனம் காண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை, எப்படி இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறது என்பதை குறித்து தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை, இப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் அறிந்து கொள்வது. நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் வாசித்தோம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த காரியத்திலே பவுல் இந்த கொரிந்து சபைக்கு 6 காரியங்களை சொல்லுகிறான். இந்த சபையுள்ள சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறதான இந்த மாறுபாடான சந்ததி, இந்த மாறுபாடான உபதேசங்களை பரப்புகிறவர்களை, ஊழியர்களை, சத்தியத்தை வழிவிலக செய்கிறவர்களை, ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ், ஃபால்ஸ் சர்ச்சஸ், எப்படி நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுகிறது? 6 காரியத்தை சொல்லுகிறான். முதலாவது, அவர்கள் கள்ள போதகர்கள், கள்ளத்தனமானவர்கள். அவர்கள் நல்லது செய்ய விரும்ப மாட்டார்கள். நல்லது செய்கிறவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனங்கள் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். சபை பெருக வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும். ஆனால் இந்த கள்ளத்தனமானவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சத்தியத்தை புரட்டி ஜனங்களை மயக்கி அவர்களை மாறுபாடுள்ள சந்ததிகளாக மாற்றி அவர்கள் சபைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள். கள்ள ஊழியர்கள். யார் அந்த கள்ள ஊழியர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்படி சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? தேவனால் அனுப்பாத, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மனுஷன், ஆனால் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் போல தன்னை காண்பித்துக் கொண்டு, தேவனால் அனுப்பப்பட்டது போல, I am the servant of God, I am the evangelist, I am the pastor, I am the reverend. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவருக்கே கனம் உண்டாக வேண்டும், நாங்கள் அல்ல. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the truth, I am the life, I am the way. அவர்தான் வழி, எல்லாமே அவர்தான். Every I am should be Jesus, not us. இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? நானும் பாஸ்டர் தான், நானும் பாஸ்டர் தான், நானும் பாஸ்டர் தான், தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறது. காரணம் என்னென்று சொன்னால், ஜனங்களை திசை திருப்புகிறதுக்கு, அவர்களை அப்படியே வஞ்சிக்கிறதுக்கு. நல்லவர்களை போல கள்ளத்தனமானவர்கள். அவருடைய உள்ளத்திலே கள்ளத்தனம் தான் இருக்கும், கபடம் இருக்கும். நான் அவர்களை அனுப்பவில்லை, ஆனாலும் அவர்கள் ஓடினார்கள். எரேமியா 23வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 23 verse 21. Jeremiah chapter 23 verse 21. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும்
அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது தேவனால் அனுப்பப்படாதவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் இன்றைக்கு எழும்பி சபையிலே ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பவில்லை, நான் அவர்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை, என்னுடைய பெயரை வைத்து அவர்கள் காரியம் சாதிக்கிறார்கள். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியத்தை மாற்றி போதித்து சத்தியம் இல்லாதபடி ஏதோ இருக்கிற தங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை வசனங்களை மெழுகு போல் அப்படியே பூசிக்கொண்டு திரிகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் தான் இந்த பூமியில் இருந்த கடைசி தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த தீர்க்க தரிசனங்களை, அவர் சொன்ன வார்த்தைகளை சொன்ன ஒரே மனுஷன் யோவான். அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்களெல்லாம் பொய்யானவர்கள், பிழையானவர்கள், பிழையான உபதேசங்கள் இப்படியாய் குழப்புகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு நாங்கள் ஒத்து போகிறது. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு என்ன சொல்றது, அவர் சொல்கிறார், சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நான் உன்னிடத்திலே காண்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் உன்னை குழப்புகிறார்கள், அதை நீ சகிக்க கூடாதபடி கஷ்டப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் என்ன செய்கிறார், கொரிந்து சபையில எச்சரிக்கிறார், இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து கவனமாயிருங்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறவர்களாகவும், பெண் பிள்ளைகளை பட்சிக்கிறவர்களாகவும், வழி தப்பி திரிகிறவர்களாகவும், அவர்களை வழி விலக பண்ணுகிறவர்களாகவும், அவர்கள் எல்லாம் அவருடைய ஆதாயம் என்னென்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை மயக்கி இப்படிப்பட்டவர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறதுக்கு அவள் அதை தான் சொல்லுகிறார். அவர் விதவைகளுடைய வீடுகள் எல்லாம் அவர்கள் பட்சிக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பவில்லை, இவர்கள் கள்ளத்தனமானவர்கள், தந்திரமாய் உள்ள நுழைகிறார்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இந்த இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு அநேகர் கேட்கிறார், இயேசு தேவன் என்று எங்கே சொல்லி இருக்கிறார்? இங்கே சொல்லுகிறார், தான் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்த ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான். அவர் சொல்லுகிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் மேய்ப்பர்களை குறித்து மாத்திரமல்ல, மந்தைகளை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது இயேசு சொல்லுகிறார். நான் இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இந்த பூமியில் சம்பவிக்க போகிற காரியங்கள், இன்றைக்கு கள்ள உபதேசங்கள், போதனைகள், ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இந்த மந்தைகளுக்குள்ளே இருந்தும் இந்த விசுவாசிகளுக்குள்ளே இருந்தும் அவர்கள் சொல்லுகிறார், we are the believers. நாங்கள் எதை பிலீவ் பண்ணுகிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டு இந்த ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோமா? அவர் சொல்லுகிறார், மந்தைகளுக்குள்ளே இருந்தும் இப்படிப்பட்ட ஆவிகள் எழும்பும். அவர்கள் யாரை வஞ்சிக்கிறார்கள்?
சீசர்களை வஞ்சிக்கிறார்கள், ஊழியர்களை தங்கள் பக்கம் வசப்படுத்தி எடுக்கிறார்கள். இந்த விசுவாச பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களை வசப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இன்னொரு ஊழியத்தை, இன்னொரு ஊழியக்காரரை, இன்னொரு தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கெடுக்கலாம் என்று சொல்லி ரூம் போட்டு யோசிக்கிறார்கள். இதுதான் சத்ருவான் செய்கிற காரியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரூம் போட்டு சத்ருவான் வேலையை அவன் ரூம் போட்டு அடுத்து யாரை வஞ்சிக்கலாம் என்று யோசிக்கிறான். அதே காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன இதே சத்தியத்தை இன்று செய்கிறார்கள். இயேசு சொன்னார், இது நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி சொன்னார். நான் போன பின்பு, அவர் சொல்றார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவர் சொல்றார், உங்களுக்குள்ளே இருந்துதான் வரும், வேற எங்கேயுமே இருந்து வராது, வெளியில இருந்து வராது, அந்நிய மனுஷனிடத்தில் இருந்து வராது, ராஜாக்களிடத்தில் இருந்து வராது, தேசங்களில் இருந்து வராது, சபையில இருந்துதான் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். சபையில இருந்துதான் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்றும் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய சீசர்கள், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அதே பேதுரு சத்ருவானால் வஞ்சிக்கப்பட்டு அவரை அறியேனே என்று சொன்னான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே அவரை ஆராதித்து அவரை நாமத்தை உயர்த்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க முடியாதபடி அவர்களுக்குள்ளே இருந்து ஒருவன் எழும்பி அவர்களை எல்லாம் குழப்பி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி தங்களுடைய மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமானபடி வாழ்கிறதுக்கு அவர்களை மயக்குவான். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு அவருடைய வார்த்தையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே எங்களுக்கு போதித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறது. துணிகரமாக தேவனுடைய வார்த்தையை புரட்டி போதிக்கிறார்கள். துணிகரமாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதுதான் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். அந்த கல் தேவனுடைய சபையை இந்த பூமியில ஸ்தாபிக்க வருகிற பொழுதுதான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். இந்த கல்லை பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த கல்லின் மூலமாய் பேதுருவை கொண்டு தேவன் எப்படி இந்த பூமியில சபையை ஸ்தாபித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த பிரச்சனைகள் தொடங்க விழுகிறது. சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும், கவனமாயிரு கவனமாயிரு கவனமாயிரு. அதே காரியத்தை பவுலும் கொரிந்து சபைக்கு தீத்துவுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், பிலமோனுக்கு சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் அவர் எல்லா புத்தகங்களிலும் நிருபங்களிலும் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. அவருடைய அடையாளம், முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? தேவன் என்னை அனுப்பினார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க, அவருடைய கதைக்கிற கதையிலே நம்ப வச்சிருவார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படியேப்பட்டவர்களை எப்படி நம்பலாம்? அப்படி நம்புறதுக்கு உங்களுக்கு எப்படி வருகிறது? அப்படி நம்புகிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது? தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போகத்தக்கதாக. அவரிடத்தில் தேவனுடைய அழைப்பு இல்லை, தேவனுடைய அதிகாரம் இல்லை, தேவனுடைய பரிசுத்தம் இல்லை. அதுதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றார். இப்படிப்பட்டவர்களை சகித்து கொண்டு போகிறார்கள். என்ன செய்ய பாஸ்டர், என்ன செய்ய பிரதர், இப்படியெல்லாம் நடக்குது, தெரியும் எனக்கு அவர் செய்கிறது பிள்ளை, எனக்கு தெரியும் அவர் சொல்லுகிறது பிள்ளை, எனக்கு தெரியும் இந்த சத்தியம் பிள்ளை, ஆனாலும் செய்ய வழி இல்லை. பொறுத்து போகிறதுக்கும் காரணம் இருக்கிறது, பொறுக்க கூடாத காரணங்களும் இருக்கிறது. நாங்கள் பொறுக்க வேண்டிய காரியம் வேறு, சத்தியத்தை புரட்டுகிறவர்களுக்காக நாங்கள் பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
சத்துருவான் கொண்டு வருகிறதான பிழையான உபதேசங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடி போவான் உங்களை விட்டு. எங்களுக்கு வசனம் தெரியாதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். வசனம் தெரியாததுனால தான் இப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிகள் உள்ளே வருகிற பொழுது ஈஸியாக நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசி தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டிலே யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதே வெளிப்படுத்தலை கொடுத்த தேவன், அதே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட அதே யோவான் சொல்லுகிறான், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் உலகத்திலே. தோன்றி இருப்பதினால், அந்த காலத்திலேயே தோன்றி இருக்கிறார்கள். இந்த 7 சபைகளுக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற பொழுது யோவான் சொல்லுகிறார், இந்த 7 தீர்க்க தரிசனங்கள், இந்த 7 சபைகளும் அந்த காலத்தில் 1வது நூற்றாண்டில் இருந்த 7 சபைகளின் காலத்திலேயே இந்த காரியங்கள், இந்த கள்ள போதனைகள், துருபதேசங்கள் எழும்பி இருந்தது. அந்த எழும்பி இருந்த இந்த பொல்லாதவர்களை குறித்து யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறான், எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பிராதீங்கள், எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறான். அது தேவனால் வந்திருக்குமோ இல்லை இது தேவனால் அனுப்பப்பட்டதோ என்பதை தேவனுடைய வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற வசனத்தை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் நாங்கள் சமரசமாய் போக முடியாது, எல்லாவற்றுக்கும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது. தேவனுடைய சபை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிறதை எந்த காரணத்திலும் சபை தேவனுக்கு எதிரானவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடாது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வருகிறவர்களோடு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகுமாயிருந்தால் அது எங்களுக்கு நாங்களே ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறோம். இந்த கடைசி வெளிப்படுத்தல், இதுதான் கடைசி வெளிப்படுத்தல். உலகத்திலே உங்களுக்கு இப்படி காரியங்கள் தோன்றும், யுத்தம் வரும், செய்தி வரும், அதுகளெல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுதே சொல்லிவிட்டார். ஆனால் யோவானுக்கு கடைசியாக வெளிப்படுத்தின இந்த கடைசி நாட்களிலே சபைகளில் நடக்க போகிற காரியங்கள், பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தின கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே சபைகளுக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து சொன்னார். தேவன் சொன்னார் என்று சொல்வதால் எல்லா வார்த்தைகளுமே தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. அது தேவன் சொன்னார் என்று ஒரு காரியத்தை யாரும் சொல்வார்களாயிருந்தால் அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாயிருக்கும், தேவனுடைய வார்த்தையின் படியே இருக்கும். தேவன் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பேன். எந்த வசனத்தினால் எங்களுக்கு சொன்னார்? தேவன் சொன்னார். எல்லாமே தேவன் சொல்வார். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அங்கேயும் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, நடக்கட்டுமே. கர்த்தரால் அனுப்பப்பட்ட சபை, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியம் நிலை நிற்கும். ஆனால் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் எழும்பி அதற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். சத்துருவான் கடந்த நாட்களிலே எங்களுடைய ஊழியங்களிலே எத்தனையோ விதமாய் தடைகளை கொண்டு வந்தான், எத்தனையோ விதமாய் செயல்பாடுகளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த சாத்தானுக்கு சாவுமணி அடித்து முடிஞ்சு, அவனுடைய செயல்பாடுகள் இதோட முடிஞ்சு. இதுக்கு பிறகு அவனுக்கு வரப்போகிற விளைவுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சத்துருவான் எங்களுக்காக, அவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக, இந்த கனமான, இந்த பெருமதி மிக்க அவருடைய இந்த பொறுப்புக்கு விரோதமாய் அவன் கொண்டு வந்ததான எல்லா சதி திட்டங்களுக்கும் மணி அடித்து முடிஞ்சாச்சு. இனி அவனுக்கு வரப்போகிற விளைவுகளை தான் நாங்கள் காண்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், வசனங்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது. ஆதி திருச்சபையிலே பேதுரு தேவாலயத்தில் இருக்கும் பொழுது
2 பேர் வருகிறார்கள் தேவனுடைய வார்த்தை சபையிலேயே, தேவனுடைய சபையிலேயே அவர்கள் வந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவர் வேற ஒன்றுமே செய்யல, அவர்கள் பொய் சொன்னார்கள் தேவனுக்கு விரோதமாய். 2 பேரும் மரித்து போனார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்தினே தேவனுடைய சபைக்குள்ள இருந்து கொண்டே அதிகமான வேலைகளை செய்கிறார்கள், அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக. ஆனால் இந்த ஜனங்களை வஞ்சிக்கிறதை மற்ற ஜனங்கள் ஏன் புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை, அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. 2வது காரியம், எப்படி இந்த கள்ள ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, சபைகளை அறிந்து கொள்ளுகிறது? அவர்கள் ஏமாற்றுகிற ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் ஊழியம் அன்றில். அவர்கள் நினைக்கிறார்கள் பணம் கேட்டால் தான் இல்லை, பெயர், என்னுடைய பெயரை சொல்லணும், 10 தரம் என்னுடைய பெயர் வழங்கணும், 10 தரம் என்னை பற்றி புகழணும், 10 தரம் என்னை பற்றி சொல்லணும். என்னை பற்றி சொல்லுகிறது தான் அவர்களுக்கு முக்கியம். தன்னை குறித்து சொல்ல வேண்டும், தன்னை புகழ்ந்து இருக்க வேண்டும், தன்னுடைய பெயர் வழங்க வேண்டும். இதெல்லாமே ஒரு விதமான ஏமாற்று வேலைகள். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அல்லாமல் வேற எந்த ஒரு நாமத்துக்கும் அதிகாரம் இல்லை. ரோமர் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் இதைத்தான் சொல்லுகிறார். ரோமர் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்றார். இந்த அண்ணனை பாருங்க, எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அன்னை பெரிய உத்தமர், இந்த அன்னை பெரிய நல்லவர், இந்த ஊழியக்காரர் பெரிய உத்தமர், இவரை போல யாருமே இல்லை, இந்த அண்ணனை போல வேற யாருமே இல்லை. அவர் சொல்றதுதான் சரி, இவர் போல இந்த அக்கா சொல்றதுதான் சரி. அவர் கையை வைத்தால் அபிஷேகம் நடக்குது, அவர் கையை வைத்தால் அற்புதம் நடக்குது, அவரிடத்துல போய் நான் ஜெபித்தா எனக்கு சுகம் வருகிறது. இன்றைக்கு சத்துருவும் அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை செய்கிறான். ஆனால் தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா மாய்மாலங்களையும் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய கனிகள் அவர்களாலே அறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் கொண்டு வருவார்கள் சபைக்குள்ள. இப்படியும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்டவனாய் இருந்தால் தேவனுடைய கனி அவனுக்குள் வெளிப்படும். எல்லா இடத்திலையும் எல்லாரோடும் போட்டி, பொறாமைகளோடு, என தங்களுடைய சபை நிறையணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தங்களுடைய வயிற்றுக்கு தான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று அல்ல. தங்களுடைய வயிறு நிரம்ப வேண்டும். சபையிலே ஆத்துமாக்கள் அநேக ஆத்துமாக்கள் இருந்தால் தான், எப்படியாவது பொய் சொல்லி ஜனங்களை சபையில நிறைத்தால் தான் தங்களுக்கு பெயர் உண்டாகும். ஜனங்களை சபையில அங்கங்கே இருக்கிறவர்களை கூட்டி சேர்த்தால் தான் தங்களுக்கு புகழ் உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவருடைய கிரியைகள் அவருடைய கனிகளினாலே வெளிப்படும். அவர்களை வஞ்சிக்கிறார்களே, ஆனால் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல், அதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறான். அநேகர் சூடுண்ட, அவர்கள் மனசாட்சியில் சூடு, எந்த ஒரு
மனசாட்சியில எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு உந்துதலுமே இல்லாதவர்கள். அவர்கள் மனசாட்சி என்கிறதே அவர்களுக்கு இருக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறோம், தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் என்கிற அந்த எண்ணம், அந்த நோக்கம், அந்த சிந்தனை அவர்களுக்குள்ள கொஞ்சமும் இருக்காது. தயக்கம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பார்கள். தயக்கம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்பார்கள். தயக்கம் இல்லாமல் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நிற்பார்கள். தயக்கம் இல்லாமல் தேவனுடைய சபைக்கு எதிராக நிற்பார்கள். இப்படிப்பட்டவர்களோட நாங்களும் சேர்ந்து கொண்டு எங்களுடைய விசுவாசத்தையும் இழக்க பண்ணி, எங்களுடைய ரட்சிப்பையும் இழக்க பண்ணி, எங்களுடைய தேவனோடு எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தையும் நாங்கள் விட்டு விலகி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில். அவர்கள் இனிமையாய் பேசுவார்கள். கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவர்கள் தேன் ஒழுகுகிறது போல இருக்கும், காதுக்கு சுகமாய் இருக்கும் கேட்கிறது. ஐயோ, அந்த அன்னை பேசினால் எங்களுடைய காதுகள் எல்லாம் இனிமையா இருக்கிறது, அந்த அக்கா பேசினால் எங்களுடைய காதுகளுக்கெல்லாம் அப்படி இன்பமாய் இருக்கிறது. இன்பமாய் பேசுவார்கள், வழிவிலக போக செய்வார்கள். ஆனால் தேவன் அன்பாக பேசுவார். நாங்கள் தவறுகிற நேரத்தில் எங்களை கண்டித்தும் உணர்த்துவார். நாங்கள் மனம் திரும்பி வருகிற பட்சத்திலே மறுபடியும் அன்பாய் எங்களை சேர்த்துக் கொள்வார். அது தேவனுடைய குணாதிசயம். ஆனா இப்படிப்பட்டவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். எப்பொழுதுமே அன்பாய் பேசுவார்கள், மயக்குகிறதை போல பேசுவார்கள். காதுக்கு சுகமாய் இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்தனுடைய அந்த பிரதிபலன், பரிசுத்தத்தை பத்தி பேசவே மாட்டார்கள். என்றால் செய்யறது முழுக்க அக்கிரமம். மத்தேயு 24வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 11வது வசனம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இதுதான் சொன்னார். சத்தியமல்லாத பணம், புகழ், அதிகாரம் இவற்றை தான் விரும்புவார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனம் சொல்கிறார், அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். சத்தியத்தை மாத்தி பேசுகிறது மாத்திரமல்ல, பிழையான சத்தியத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, சத்தியத்துக்கே எதிர்த்து நிற்பார்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ? இதை இதுக்கு தான் சொல்லி இருக்கிறாரோ? இப்படித்தான் சொல்லி இருக்கிறாரோ? இல்ல இல்ல, இது இதுவா இருக்கும், இதை இதற்காக சொல்லவில்லை, இது கட்டுக்கதை, இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்ந்த காரியம், இது தேவனுடைய காரியம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, இது சொன்ன முகாந்திரமே வேற இல்ல, இது தேவன் தேவனுக்கு எங்களுக்காக சொல்லப்பட்ட அவருடைய சத்தியம் அல்ல, விசுவாசம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, இது வேற அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இவர்களுக்காக. தேவனுடைய சத்தியத்துக்கே எதிர்த்திருப்பான். ஆனால் சத்தியமில்லாத காரியங்களுக்கு ஜனங்கள் அப்படியே வழி விலகி கொண்டு போவார்கள். ஏனால் அவன் பேசுகிறது காதுகளுக்கு இனிமையா இருக்கும், எங்களுடைய கண்களுக்கு பார்க்கிற பொழுது அது தேன் ஒழுகுகிறது போல இருக்கும். 3வது காரியம், வெளி தோற்றத்திலே அவர்கள் நீதிமான்களை போல இருப்பார்கள். அழகா சூட் போட்டு கொண்டு வருவார்கள், அழகா டை கட்டிட்டு வருவார்கள், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார்கள். முடிஞ்சால் தங்கத்தாலே தங்களுடைய தலைகளையும் சீவித்துக் கொள்வார்கள். முடிந்தால் தங்கத்தால் ஒரு கிராஸையும் போட்டுக் கொள்வார்கள். முடிந்தால் தங்கத்தாலே டையும் செய்து கொள்வார்கள். என்ன சொன்ன, வெளி தோற்றத்தில் எல்லாரும் எங்களை நம்ப வேண்டும். அவர்கள் நம்பி மற்றவர்கள் எங்களை நம்பத்தக்க விதமாய் காட்டிக் கொள்வார்கள். வெளி தோற்றத்தில் நாங்கள் நீதிமான்கள், ஆனால் தங்களுடைய உள்ளத்திலே எந்த ஒரு வசனமும் இருக்காது, வார்த்தையும் இராது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவே இருக்கும் எல்லா செயலும். ஆனால் தேவனுக்கு உத்தவர்கள் போல நடப்பார்கள். உள்ளத்தில் தீமை இருக்கும். தீனியின் ஊழியக்காரர்கள் போல தங்கள் அப்படி நாங்கள் நீதியினுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் முன்ன அப்படிதான் இருக்கும். ஆனா பின்ன வேற மாதிரி வரும். முன்னால் அப்படித்தான் சொல்லுவார்கள், அப்படியே ஜனங்களை
பிரதர் கர்த்தர் நேசிக்கிறார் 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 அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லியே ஜனங்கள் அப்படியே தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டு போவார்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, அவர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். தாங்களும் தங்களை போதகர் என்று சொல்லிக்கொண்டு தாங்களும் இந்த சபையிலே ஊழியம் செய்தோம், அங்கே ஊழியம் செய்தோம், இங்கே ஊழியம் செய்தோம், அங்கே அற்புதங்களை செய்தோம், இங்கே அதிசயங்களை செய்தோம், நாங்கள் அப்படியெல்லாம் காரியத்தை நடப்பித்தோம், அவர் இப்படி செய்கிறார், எங்களுடைய குடும்பத்திலெல்லாம் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள், எங்களுடைய குடும்பம் பரம்பரையே தேவனுக்காக செயல்படுகிறது, இப்படியெல்லாம் தங்களை மாய்மாலமாய் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் இப்படி காரியங்களை பற்றி ஜனங்கள் நம்பி வழி விலகி போகிறார்களே அன்றி இப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை. கர்த்தருடைய உண்மையான சபை, உண்மையான ஜனங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் இவர்கள் எப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறான். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற விதமாகவே அவருடைய முடிவும் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. எப்படி நடிக்கிறது? நாங்களும் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று எப்படி நடிக்கிறது? கையில வேதம் இருக்கும், ஜெபம் செய்வார்கள், பரிசுத்தம் போல நடிப்பார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் அவர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அவர்கள் முன்னாலே அந்த முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் நீதியின் வேஷத்தினாலே. ஆனால் அந்த முகமூடிக்கு பின்னால் இருப்பது சத்ருவான் என்பதை எங்களால் இனம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை. அவர்களுக்குள்ளே சிலுவையினுடைய ஆற்றல் எதுவுமே இல்லை. இயேசு சொன்னார், கடைசியா அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் இந்த சத்தியத்தை அறிவித்து எல்லாரையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீசராக்கும்படி சொன்னார். ஆனால் இதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே நோக்கம், சிலுவையில் செய்யப்பட்டதான ஒரே நோக்கம், ஒருவரும் கெட்டு போகாமல் சகலரும் நித்திய ஜீவனை அடைவதே அவருடைய நோக்கமாயிருந்தது. அந்த நோக்கத்தை அவன் அப்படியே மாற்றி விடுகிறான். இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கணும், எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், மற்றவர் எப்படி போனாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொன்னார். வெளியிலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். அதை தான் சொன்னேன், முகமூடியை போட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியுதில்லை, அந்த முகமூடியில நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிறார்கள். தந்திரமாய் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறார்கள். இயேசு சொன்னார், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதிருக்கிறபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனும் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் பேசுவார்கள். தேவனுடைய வார்த்தையை வைத்துதான் பேசுவார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக அவர்களால் பேச முடியாது. ஆனால் இந்த கள்ள நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறதை தேவனுடைய வார்த்தையை போல பேசுகிறார்கள், தேவனுடைய வசனத்தை போல பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த சத்தியம் இல்லை.
அந்த சத்தியம் அவர்களுக்குள்ள இல்லாதபடினாலே தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அறியாதபடி ஜனங்களும் அவர்களை நம்பி அப்படியே மோசம் போகிறார்கள். வெளியே ஆட்டுக்குட்டிகளாகவும் உள்ளே ஓநாய்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்த காரியம், நான்காவது காரியம், உண்மையில் அவர்கள் சாத்தானின் ஊழியக்காரர்கள். நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். இவர்கள் தேவனால் உண்டானவர்களா, தேவனால் கொண்டு வரப்பட்டவர்களா, இல்லாத சாத்தானால் உண்டானவர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற இவர்கள் தேவனால் உண்டானவர்களா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இது கடுமையான வார்த்தையாக இருக்கலாம், சில நேரம் இது கஷ்டமான காரியமாக இருக்கலாம். ஐயோ, இவர்கள் சாத்தானின் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனங்களுக்கு, சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது மனுஷனால் கொண்டு வரப்பட்டதில்லை, இது தேவனால் அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்ட காரியங்கள். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அதுதான் நான் கடந்த வாரத்தை பார்த்தேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பார்த்தோம். அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 8:44 சொன்னார். அவன் மாய்மாலமாய் வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இயேசு சொல்லுகிறார். அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்க மாட்டான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அந்த பொய்க்கு பிதாவாய் இருக்கிற அவனை கொண்டு இவர்கள் பொய்யான காரியங்களை பேசுவார்கள். ஒரு மணித்தியால செய்தியிலே கிட்டத்தட்ட 10 நிமிஷமும் தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு வேணும் 2 வசனத்தை சொல்லி ஜனங்களை தங்கள் வசப்படுத்துவது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். தேவனை பற்றி பேசுவார்கள், ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு எதிராகவே சிந்திப்பார்கள். தேவனை பற்றி பேசுவார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராகவே செயல்படுவார்கள். தேவனை பற்றி பேசுவார்கள், ஆனால் தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். தேவனை பற்றி பேசுவார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே எப்பொழுதும் நிற்பார்கள். இவர்களை சத்துருவான் பயன்படுத்துகிறான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் எதைதான் சொல்லுகிறார்? அவர்கள் சூடுண்ட பொய்யர்கள். எந்த ஒரு குற்ற மனசாட்சியும் அவர்களுக்குள்ள இராது. எந்த ஒரு குற்ற ஒரு மனப்பான்மையும் இருக்காது. ஐயோ, நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோமே, கலகம் பண்ணுகிறோமே என்கிறதை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அல்ல, அறிந்தும் அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் செய்கிறது தவறு, தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வராமல் இல்லை, வந்தும் அதை காணாதவர்கள் போல இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆனால் அவருடைய முடிவு என்ன நடந்தது? அது ஆபத்தாய் முடிந்தது. 5வது காரியம், அவர்கள் பாவத்தின் ஊழியக்காரர்கள். அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சம்பாதிக்கிறதல்ல. 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். பேதுரு சொல்லுகிறான், எதற்காக அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். இவருக்காக நான் கைதட்டி, இவரை பாராட்டி, இவருடைய பாராட்டி எனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் அவனுக்கு அடிமையாய் இருக்கிறான். இல்லை, எனக்கு தேவன் சொல்லுகிற வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் அவருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டவன் அவருக்கு அடிமையாக அல்ல, சுயாதீனனாய் இருக்கிறான். இவன் அவனுக்கு அடிமையை போல வேலை பார்க்கிறவனாய் இருக்கிறான். தன்னுடைய சபை நிரம்ப வேண்டும், இது தனக்கு கீழாக வர வேண்டும், தனக்கு பேர் உண்டாக வேண்டும். இதைத்தான் அவன் வாஞ்சிக்கிறான். ஏன்னா பாவத்தின் ஊழியக்காரர்கள். அவன் ஏதோ சம்பளம் வந்தா சரி, காசு வந்தா சரி, நான் காட்டணும்,
எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆத்மாவா இருந்தாலும் உண்மையாய் தேவனிடத்துல சமூகத்தில் நிற்கிற பொழுது அந்த ஆத்மா தேவனிடத்துல சேரும். பொய்யாய் சுற்றி திரிகிற 1000 பேரை பார்க்கலாம், உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கிற ஒருவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 பேதுரு 2வது அதிகாரத்திலும் சரி, யூதா நிருபம் முழுவதுமாகவும் சரி, அவர் தெளிவாக காட்டுகிறார்கள். கள்ள போதகர்களுடைய, கள்ள ஊழியர்களுடைய இந்த சத்தியத்தை மாறுபாடாய் போதிக்கிறவர்களுடைய முகம் எப்படிப்பட்டது என்பதை அவருடைய முகத்திரையை கிழிக்கிறார். பேதுரு தெளிவாக சொல்லுகிறான், யூதா நிருபத்திலே தெளிவாக சொல்கிறான், இவருடைய முகம் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், இவர்களை மாற்றவே முடியாது, இவருடைய தோற்றம், இவருடைய எண்ணம், இவருடைய சிந்தனைகள், இவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, இவர்கள் இதைத்தான் செய்வார்கள், இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள், இவர்கள் மனம் மாற மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மாறுபாடான சந்ததியும் அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தங்கள் செய்கிறது பொய் என்று தெரிஞ்சும் சுரணை இல்லாதபடி அவர்கள் செய்வார்கள். யோவான் 8வது அதிகாரம் 34-35வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் வீட்டிலே நிலைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் வீட்டிலே தரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறதுனால தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நிற்கிறதுனால தான் அவர்களுக்கு ஒரு சபையில ஒழுங்கா இருக்க முடியாது. இதை நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சாத்தானும் அவனுடைய தூதர்களும் ஒரு இடத்துல நிற்க மாட்டார்கள். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே தரித்திரான். அவனுடைய வேலை, அவன் அடிமை. இந்த எஜமான் 10 ரூபா கொடுத்தா இங்க வேலை செய்வான், அந்த எஜமான் 20 ரூபா கொடுத்தா அங்க வேலை செய்வான், இந்த எஜமான் அங்க அவரை பாராட்டுனா அங்க போயிடுவான், இந்த எஜமான் அவனை பத்தி கொஞ்சம் புகழ்ந்துட்டு அங்க ஓடிடுவான். ஆனா குமாரன் தன்னுடைய தகப்பனுக்காக அவன் எப்போதுமே நிற்பான். ஏன்னா அவன் குமாரன். அதான் வித்தியாசம். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் கள்ள ஊழியக்காரருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கள்ள போதகர் அவன் அடிமையானவன், அவன் அந்த பொய்யனுக்கு அடிமையாக இருக்கிறபடியால் அவன் அங்கமெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் குமாரன் என்ன செய்கிறான்? தன்னை உருவாக்கின தேவன், தன்னை படைத்த தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருக்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான். இயேசு அழகாக சொன்னார், அவன் அடிமைக்கு அடிமையாக இருக்கிறான். இவர் தேவனுடைய குமாரன், அவருடைய குமாரர்கள் நாங்கள். அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? காற்று பறக்கடிக்கிற ஒரு காற்று மேல் திசையிலிருந்து வருகிற பொழுது அவர்கள் கீழ் திசைக்கு ஓடுவார்கள், அந்த சபைக்கு ஓடுவார்கள். கீழ் திசையிலிருந்து அவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெற்கு பக்கமாக வீசுகிற பொழுது தெற்கு திசையை நோக்கி ஓடுவார்கள் இன்னொரு சபைக்கு. இங்கிருந்து மறுபடியும் காற்று அடிக்கிற பொழுது மறுபடியும் வட திசைக்கு ஓடுவார்கள். ஒரு இடத்துல நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அடிமைகள் ஆனபடினாலே. 6வது காரியம், தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார், அவர்கள் தப்பித்து விட மாட்டார்கள். நாங்கள் அடையாளம் கொண்டு காண முடியாட்டியும் தேவன் அவர்களை தப்ப விட மாட்டார். அவர் சொல்வார், நான் உங்களை அறியேன். I don't know who you are. நாங்கள் போய் நிற்கிற பொழுது அவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா ஊழியக்காரர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிறதல்ல, தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக பேசுகிற, தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக செயல்படுகிறவருடைய முகத்திரைகளை பேதுரு, பவுல், இயேசு கிறிஸ்து, தேவன் சகலருமை காட்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீ ஞானமாய் இருந்து கொள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று காட்டுகிறார். இனிமையாய் தோன்றலாம், காதுகளுக்கு இனிமையாய் இருக்கலாம்,
கண்களுக்கு தேன் மூழ்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்திலே இருந்து நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 2-3வது வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு ஆக்கினை விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதில்லை, புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லுகிறது? எந்த சபையின் மேல், எந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன் என்று சொன்னாரோ அந்த கல், அந்த சபையை ஸ்தாபித்ததான அதே கல் சொல்லுகிறது, இந்த சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற, இந்த சபைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த நாமாய் இருந்தாலும் சரி, எந்த நபராய் இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக ஜனங்களை தங்கள் பக்கம் வசப்படுத்திக் கொள்ளும்படியாக இவர் எல்லாம் செய்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை தப்ப விடார். ஏனென்றால் அவர்களுக்கு ஆதி முதலே ஆக்கினை ரெடியாக இருக்கிறது. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படியோ நாங்கள் நெருகிற அக்கினிக்கு தான் போக போகிறோம். இருக்கும் வரை நாங்கள் முடிந்த அளவு எத்தனை பேரை கெடுக்க முடியுமோ அத்தனை பேரை கெடுக்க முடியும். முடிந்த அளவு எத்தனை பேரை நாங்கள் வழிவிலக செய்யணுமோ அத்தனை பேரையும் வழிவிலக செய்வோம். ஒரு சபையிலையும் ஒருவரையும் இருக்க விட மாட்டார்கள். நன்றாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, சத்தியத்துக்கு கேட்கிற ஜனங்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள். எல்லாரையும் வழிவிலக போக பண்ணுவார்கள். அவர்களுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் ஓடும். ஆனால் சத்தியம் மறைந்திருக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் சொல்ற, என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கடந்த நாட்களில் சில காரியங்களை பார்த்தோம். அநேக அழிவுகள், புயல்கள், வெள்ளம், அக்கினி, பற்றி எரிகிறது. ஆனாலும் ஆங்காங்கே தேவனுடைய வார்த்தைகள் மண்ணிலே புதைந்து எத்தனையோ காரியங்கள், மனுஷர்கள் அழிந்து போகிறார்கள், பொருள்கள் அழிந்து போகிறது. தேவனுடைய வார்த்தை, இந்த வசனங்கள் அப்படியே எடுத்து காட்டுகிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. வீடே பற்றி எரிகிறது, ஆனால் அதில் இருக்கிற இந்த வேதாகமம் பற்றி எரியாமல் அப்படியே இருக்கிறது. இது எப்படி முடியும்? அதற்காக இந்த பேப்பர் அழியவில்லை என்றல்ல, அதில் இருக்கிற அந்த வசனம், தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், எரிகிற அக்கினி சூளைக்கும் இந்த ராஜாவுக்கும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த அக்கினியா இருக்கலாம், இந்த ராஜாவா இருக்கலாம், இந்த மனுஷர்களா இருக்கலாம், இந்த பொய்யர்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துருவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை உண்மையானது. அவர் என்ன செய்வார்? எங்களை அப்படியே கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே நிறுத்தி வைப்பார். அவர்களுடைய செய்கைகளை வைத்தே அவர்களை கண்டுகொள்ள முடியும். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஏன் நாங்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம்? யூதா நிருபம், ஒரே நிருபம், இந்த புத்தகத்திலே இருக்கிற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே அதிகாரத்தை கொண்ட இந்த யூதா நிருபத்திலே அவர் எவ்வளவு நல்லதை சொல்லியிருக்கலாம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு அதிகாரத்திலையும் யூதா சொல்லுகிறான், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வழி தப்பி தான் திரிகிறார்கள். இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்க, இந்த சபை இல்லைன்னா அந்த சபை. எங்களுக்கு அந்த பாஸ்டர் இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அந்த போதகர் இருக்கிறார், அந்த பிஷப் இருக்கிறார். இவர்கள் மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரங்களும் நுரை தள்ளுகிற, அமளியாய் நுரை தள்ளுகிற கடல் அலைகளை போலும் இருக்கிறார்கள். கடல் அலைகள் எப்படி வருகிறது? நுரை தள்ளி கொண்டு அப்படியே வருகிறது. மறுபடியும் போய் என்ன செய்வது தெரியாம திரும்பவும் கரைக்கு வருகிறது. இந்த ஜனங்கள் அப்படித்தான் செய்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் யோசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டு இவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறார்கள்? இவர்களுக்கு நாங்கள் துணை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களுக்கு நாங்கள் துணை போக வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களை விட்டு விலகுவல். தேவன் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார். அந்த மனுஷர்களை நாங்கள் வெறுக்க தேவையில்லை, ஆனால் அவருடைய செய்கைகளை நாங்கள் வெறுத்து நாங்கள் விலக வேண்டும். ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், இப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில, இப்படி தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவருடைய வாழ்க்கையிலே, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஊழியங்களுக்கு, தேவனுடைய நாமத்துக்கு எதிராக செயல்படுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களை எதிர்த்து கொண்டு நாங்கள் எப்படி தேவனை போல, தேவனுடைய ஊழியக்காரர் போல நாங்கள் நடிக்க முடியும்? அதனாலதான் இந்த எச்சரிக்கையை பவுல் கொடுக்கிறார். இவ்வளவு காரியங்களை நான் பார்த்தது தேவன் பவுலுக்கு கொடுத்த ஞானம். பவுல் சபையை எச்சரிக்கிறான், பிலமனுக்கு எழுதும் பொழுது எச்சரிக்கிறான், தீத்துக்கு எழுதும் பொழுது எச்சரிக்கிறான், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எச்சரிக்கிறான், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எச்சரிக்கிறான். இப்படிப்பட்டவரிடத்திலே கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையை மாறுபாடான சந்ததிகளுக்கு நேராக தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தி செல்வார்கள், தேவனுடைய வசனத்தையே புரட்டுவார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனை மறந்து, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து, அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இந்த ஜனங்கள் சொல்லுகிறதான இந்த பொய்யான, இந்த அபத்தமான காரியங்களுக்கு தங்களுடைய செவிகளை சாய்த்து, இந்த அபத்தமான காரியங்களுக்கு தங்களுடைய செவிகளை திறந்து, அந்த காரியங்களிலே வழிவிலகி போய் தேவனுடைய நாமத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். எல்லாம் தேவனால் உண்டானதல்ல, எல்லாம் தேவனால் வந்ததும் அல்ல, எல்லா செய்தியும் சத்தியமும் அல்ல, எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனுடைய ஆவியினாலே நடக்கிறதும் அல்ல. நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும், இது யாரால், எப்படி, ஏன் நடக்கிறது? உண்மையாகவே தேவன் கிரியை செய்கிறாரா? உண்மையாகவே தேவன் கிரியை செய்தால் அது வார்த்தையின் மூலமாய் அது நிரூபிக்கப்படும். தேவனுடைய வார்த்தையினாலே அது நிரூபணமாகும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் அவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த கெட்டதையும் அறிந்து கொள்ளுவீங்க, இந்த கெட்டதையும் பார்ப்பீர்கள், இந்த சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆனால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த துர் செய்தியானது, அந்த துர் உபதேசமானது உங்களை அழித்துவிடும். இது உங்களை விடுதலையாக்கும். நான் இந்த கடைசி நாட்களிலே பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற காலமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை நோக்குவோம், சத்தியத்துக்கு நேராக எங்களுடைய செவிகளை சாய்ப்போம், சத்தியத்துக்கு நேராக எங்களுடைய நோக்கத்தை வைப்போம், சத்தியத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இல்லை, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த காலை நேரத்தில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சத்தியத்துக்கு எதிராக, சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற இடத்திலே கர்த்தர் இல்லை.
இந்த வருஷ தொடக்கத்திலே கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றுதான், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் ஒரு சிலர் கூடுவார்களாக இருந்தால், யாரும் கூடுவார்களாக இருந்தால் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. அதுதான் இயேசு சொன்னார். அதுதான் இதனுடைய வசனம் சொல்கிறது. இது தேவனால் உண்டானதல்ல. இது தேவனால் உண்டாயிருக்குமா இருந்தால் இது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் உண்டானதா இராதிருந்தால் அது என்ன செய்யும்? இந்த அடிமையானவனுக்கு அடிமையாகவே இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் எல்லாருமாய் கண்களை மூடி செபிப்போம். இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்துக்கு செவி கொடுத்து சத்தியத்தின்படி வாழ முடியாதபடி தேவன் ஜனங்களையும் சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கெடுத்து தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படாத முடியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே ஏற்படுகிற இந்த அமளி துமளி தான் இன்றைக்கு இந்த உலகம் எதிர்நோக்குகிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. சபைகள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு இருக்குமா இருந்தால் தேவன் தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுது இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சபை என்ன செய்கிறது? இதை வைத்து தங்களுக்கு ஆதாயம் பண்ண பார்க்கிறார்கள். ஆனால் பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போனாலும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனால் அதுவே எனக்கு ஜீவனாக இருக்கிறது. அதுதான் எனக்கு ஆதாயம், வேற எதுவுமே ஆதாயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், பெரிய பெரிய ஆஃபர்கள் வரலாம், பெரிய பெரிய காரியங்கள் வரலாம், ஆனாலும் கிறிஸ்துவுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும். சுட்ட தோசையை திரும்ப சுடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? குளத்திலேயே மீனை பிடிச்சு அதுக்குள்ளே விட்டு, அதுக்குள்ளேயே பிடிச்சு அதுக்குள்ளே விட்டு. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அது சுட்ட அதே தோசையை மறுபடியும் சுட்டு 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 சுட்டி மாறி சுட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இல்லை, அங்கே புதிதாய் பிசைந்தமாக இருக்கிறது. அங்கே அறுவடை பயிர் நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது, அறுவடைக்கு காத்திருக்கிறது. ஆனால் அறுப்போர் யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? அறுத்த அந்த கதிர்கட்டை தூக்கி கொண்டு நடக்கிறதுக்கு விருப்பமே அல்ல. யாருக்குமே அந்த கதிரை போய் அறுத்து கொண்டு வந்து தங்களுக்கு சேமிக்கிறல்ல, அறுத்து வைத்திருக்கிறதை எடுத்து தாங்கள் சுகமாக வாழ பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுகிறதுக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பொல்லாத இந்த உலகத்தில் வஞ்சகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தேவனுக்கு எதிராக செயல்படுகிற இந்த ஆவிகள் இடத்துல நாங்கள் போய் தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க, அவருடைய நாமத்தை சொல்ல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாய் உண்மையான தேவனுடைய ஜனம் இந்த பூமியில சபையில எழும்ப வேண்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. கர்த்தாவே, இன்று சத்ருவான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி, யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி, யாரை நிர்மூலமாக்கலாம் என்று சொல்லி, கர்த்தாவே, அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓனாயை போல வந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருந்து சத்தியத்தை அறிந்து இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் செவி கொடுத்து அவர்கள் தேவனை நம்பி இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை கர்த்தாவை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷரையும் நீங்கள் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே,
அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களைப் போல கர்த்தாவே இந்த பூமியிலே ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாய் இன்பமாய் பேசி அவர்கள் கர்த்தாவே மாய்மாலமாய் செயல்படுகிறவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, இந்த உலகத்தோடு கர்த்தாவே வஞ்சிகர்களோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகாதவர்களாய் இந்த பூமியிலே ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே வருகிற நாட்களிலே இந்த சபையிலும் இந்த ஊழியத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் தேசத்திலும் கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்காய் அற்புதங்களுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர். இந்த வருஷம் முழுவதுமாய் உம்முடைய மகிமை எங்களை கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இது எங்களால் உண்டானதல்ல, இது எங்களாலும் அல்ல, இது எங்களுக்காகவும் அல்ல கர்த்தாவே. எல்லாம் உம்முடைய நாமத்துக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. கிருபை செய்தல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.